அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. விக்ரமாதித்தன் கதையில் 32 பதுமைகள் சொன்ன கதைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 3வது பதுமை சொன்ன கதை. இந்த 2வது பதுமை சிம்மாசனத்தில் ஏற விடாமல் தடுத்ததுனால திரும்பி போன போஜராஜன் திரும்பவும் சிம்மாசனத்தில் ஏற ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தான். அப்போ 3வது பதுமை ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. போஜராஜனே, நான் சொல்கிறத கேளு. விக்ரமாதித்த ராஜா காடு 6 மாதமும் நாடு 6 மாதமும் திரிகின்ற இந்த காலத்தில் மலைகளும் கற்களும் உள்ள காடுகளில் திரிஞ்சிட்டு மகாபர்வதத்தை வந்து அடைஞ்சார். அந்த மலைக்கு கீழே வந்து சேர்ந்தார். சூரியன் வந்து அஸ்தமனமான பின்னாடி ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து சேர்ந்தார். அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த ஆலமரத்து மேலே இருந்த இந்த உலகத்தில் உள்ள பறவைகள் எல்லாம் அங்கே கூடியிருந்தது. அந்த ஆலமரத்து மேலே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு கருடனும் இருந்துச்சு. இந்த கருடனை இந்த பறவைகள் எல்லாமே ஒரு ராஜாவாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிச்சுங்க. பொழுது போன பின்னாடி இந்த பறவைகள் எல்லாம் நாலா பக்கமும் போய் மேய்ஞ்சி திரிஞ்சிட்டு அந்த ஆலமரத்தை வந்து சேரும். அப்போ அந்த கருடன் நாலா பக்கமும் நாலா தேசமும் திரிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த பட்சிகளை எல்லாம் பறவைகளெல்லாம் அழைச்சி அவங்கவுங்க போயிட்டு வந்த திசையில் ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் இருந்ததா அப்படின்னு கேட்டுச்சு. அதில் செம்புகன் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து, நான் இன்றைக்கி காலையில் பர்வத மலை பகுதியில் ஒரு புதுமையை நான் பார்த்தேன். அந்த மலைக்கு வடக்க 3000 யோசனை தூரத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் தாமரை பூக்கள் எல்லாம் பூத்து இருந்தது. அந்த குளத்தை சுற்றி நிறைய தென்னை மரங்கள், நிறைய பூ வகைகள்லாம் இருந்தது. அதில் ஒரு கழுகு இறையே சாப்பிடாமல் படுத்திருந்தது. அந்த கழுகை பார்த்து நான் கேட்டேன், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த கழுகு சொல்லிச்சு ரொம்ப வருத்தத்தோட, என்னென்னா அந்த இடத்துல பகாசூரன் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு கட்டளை இட்டிருக்கான். அது என்ன கட்டளைன்னா, தினமும் ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் ஒரு பறவையையும் கொன்று திங்கிறதுன்னு ஒரு கட்டளை இட்டு அதன்படி அவன் செஞ்சுட்டு வரான் அப்படின்னு அந்த பறவை வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுச்சு. இந்த கருடனும் இந்த பறவையும் பேசிக்கிட்டு இருக்கதை விக்ரமாதித்த ராஜா கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு பறவைகளோட பாஷை தெரியும். அதை கேட்டுட்டு அவர் தன்னோட துணையாக இருக்கக்கூடிய வேதாளத்தை அழைச்சிக்கிட்டு அது மேலே ஏறி உட்காந்து அந்த பர்வத மலைப்பகுதிக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த பகாசுரன் அவன் இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பல நாட்களாக பல மனுஷங்களையும் பல மிருகங்களையும் பல பறவைகளையும் கொன்று தின்னுட்டு அந்த எலும்புகள் எல்லாத்தையும் ஒரு மலை போல் கூச்சி இருந்தான் அந்த ராட்சசனையும் அவர் பார்க்குறாரு விக்ரமாதித்த ராஜா. அந்த ராட்சசன் இவரை விக்ரமாதித்த ராஜாவை பார்த்துட்டு, 32 லட்சணமும் உள்ளவனாக இருக்கியே, நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு விக்ரமாதித்த ராஜா சொன்னார், நான் உஜ்ஜயினி பட்டணத்தை ஆள்ற ராஜா, உன்னுடைய இந்த செய்தியை கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட பகாசுரன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீ இங்கே வந்ததில், உனக்கு ஏதாவது வர வேணும்னா சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே விக்ரமாதித்த ராஜா சொன்னார், நீ தினமும் ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் ஒரு பறவையும் சாப்பிட்டுட்டு வர அந்த பழக்கத்தை இன்னையிலேருந்து நீ கைவிடணும்னு கேட்டார். பகாசுரனும் நான் அப்படியே நடந்துக்கிறேன்னு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அந்த சத்தியத்தை வாங்கிக்கிட்டு விக்ரமாதித்த ராஜா உஜ்ஜயினி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார். அவரை போல் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவனா நீ இருந்தீன்னா இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம், அப்படி இல்லைன்னா நீ ஏறாத அப்படின்னு 3வது பதுமை போஜராஜனை தடுத்து நிப்பாட்டுச்சு. அதனால் போஜராஜன் என்ன செஞ்சான், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு திரும்பி போயிட்டான். 4வது பதுமை சொன்ன கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.